ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம ஹரியாலி சிக்கன் அல்லது கொரியாண்டர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பிளெண்டரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நம்ம மசாலா பொடிகள் எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல, அதனால் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துருக்கேன். கூடவே பொடியாக நறுக்கிய மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அரைத்த இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு 2 நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுதை அது கூட சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே இது கூட சேர்க்க போகிறதில்ல. சிக்கனில் இருந்தே தண்ணி வரும், அதுலேயே இது நல்லா வெந்துடும். இது க்ரீன் சிக்கன்றதுனால நம்ம எந்த மசாலா பொடிகளுமே இதில் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஞ்சள் பொடி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அப்போ தான் சிக்கனுடைய கலர் சேஞ்ச் ஆகாமல் க்ரீன் கலர்லேயே இருக்கும். தேவையான அளவு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு. நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை. சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்சால்ட்டட் பட்டர் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி கையில் ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்முடைய க்ரீன் சிக்கன் அல்லது ஹரியாலி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சர்விங் பிளேட்டில் இதை சர்வ் பண்ணிக்கலாம்.
இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே சுவையாக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே வாசனையாகவும் இந்த ரெசிபி இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.